ஹாய்! இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான். இது ஒரு வியர்ட் ஃபுட் சேலஞ்சுன்னு கூட வச்சுக்கோங்களேன். வியர்ட் ஃபுட்டு செய்கிறதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். இது வந்து எப்படி செய்வேன் அப்படின்னா, பாஸ்தாவை தண்ணியில் வந்து உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வேக வச்சுக்கணும். எண்ணெய் எதுக்கு அப்படின்னா, ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். இது வந்து தக்காளி சட்னி. இதுக்கு மெயினாக இது மட்டும்தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டே. பாஸ்தாவை வேக வச்சதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு, இப்போ வேக வச்ச பாஸ்தாவை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி சட்னி இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அது பாஸ்தா மேலே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு கிளறிடுங்க நல்லா. கிளறிட்டு ஒரு டேஸ்ட்டுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பாஸ்தா மசாலா வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேர்க்கலாம், இல்லைன்னா சேர்க்காம கூட எடுக்கலாம். நல்லாயிருக்கும். சேர்க்காம இருந்தாலுமே நல்லாயிருக்கும். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு பாஸ்தா ரெடி. இது வந்து நைட்டு ஒரு 11 மணி போல் பசிச்சதுன்னா செய்வேன் நான். எப்போல்லாம் தக்காளி சட்னி செய்கிறாங்களோ அப்போல்லாம் கூடுதலாக அரைச்சி வச்சு இதை செய்வேன். இது சும்மா ஒரு ட்ரையலில் செஞ்சது தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.